Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம DMI Financeல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதே சமயத்துல இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கும் கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இத பத்தின இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். At the same time நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன், அபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் இத பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படினா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கறது பண்ணிக்கணும். அதே சமயத்துல நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் லோனுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் பத்தின கம்ப்ளீட்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த DMI ஃபினான்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்க இவங்க இந்தியாவில் இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆஃப்லைனில் சாம்சங் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஆரம்ப காலத்தில் கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போவுமே நிறைய கம்பெனிஸ்க்கு இவங்க பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஓரளவுக்கு ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியாக தான் இருக்காங்க. அண்ட் RBIல ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமாகவும் இவங்க இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரியான நிறைய விதமான லோன்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. இப்போ Play Store டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10,000 அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 12 to 60 months அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 12% அதிகபட்சமாக 27.9% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது 3 lakhsக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக, அதை சொல்லியிருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றினா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையுமே கீழே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும் பொழுது, அதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணி எடுக்கும்பொழுது ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கலெக்ட் பண்ணுறாங்க. தென் நீங்கள் இடையில லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ரீமைனிங் இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட்டில் 2 to 4% அப்படிங்கிறது இவங்க ஃபோர்க்ளோசர் சார்ஜஸாகவும் எக்ஸ்ட்ரா டிரெக்ட் பண்ணுறாங்க. ஓகே கேஸ், இப்போ லோன் டீட்டெயில்ஸை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜை பொறுத்தவரைக்கும் 23 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜை பொறுத்தவரைக்கும் 52 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 25,000 இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது கம்பல்சரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12,000 இன்கம் இருந்தால் கூட இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்தவரைக்கும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா போதும். கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 700க்கும் மேலே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதை பற்றினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒர்க்கில் இருந்தால் போதும். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கும்பொழுது ப்ராப்பரான இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த DMI ஃபினான்ஸில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மினிமம் 1 டேலேருந்து அதிகபட்சமாக 3 டேஸ்க்குள்ளே லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப்காக பெருசாக எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் வந்து ஃபார்மலான இன்கம் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. மினிமம் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 700க்கும் மேலே இருந்தாலே போதுமானது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் நாம முன்ன பார்த்த மாதிரி நீங்கள் லோ இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரூரல் சிட்டியில் சின்ன சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த அப்ளிகேஷனில் எந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆரம்பத்தில் வந்து இவங்க டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரியான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ஜிபே பிஸ்னஸில் அப்ளை பண்ணும்போது லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லைனா ஒரு சிலருக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் வந்து வேறு ஏதாவது லோன் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் மோஸ்ட்டாக நீங்கள் ஜிபே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் அப்ரூவல் அப்படிங்கிறது DMI ஃபினான்ஸில் இருந்து கிடைச்சிட்டு இருக்கும். பட் இப்போது அப்படி இல்லாமல் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா அவங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஜிபே அப்ளிகேஷனில் இப்போது ரீசெண்டாக அப்ளை பண்ணும்போது சேம் DMI ஃபினான்ஸில் இருந்து ஒரு லோன் அப்படிங்கிறது கிடைச்சது. அந்த லோன் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத மட்டும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு 3 lakhs அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் 10,000 அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்சா ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையும் செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட்டை சூஸ் பண்ணும்போது அதிகபட்சமாக ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 48 months, அதாவது 4 வருஷம் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா அதை ரிடியூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது ரீபேமெண்ட் டென்யூரை மட்டும் குறைச்சிக்க முடியும். அதே சமயம் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 19.99%, நியர்லி 20% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் நமக்கு அப்ரூவல் கிடைச்ச இந்த லோன் அமௌண்ட்டில் 1 time ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் டேக்ஸாக
கிட்டத்தட்ட ஒரு 13,500 ப்ளஸ் ஒரு 2,430 ரூபாய். இந்த அமௌண்ட் போக 2,84,070 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. சேம் டைம் நம்ம டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணி முடிக்கும் பொழுது 4,38,144 ரூபா அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டாக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் இருந்தது அப்படின்னா ஈனாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய ஃபினான்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.